நண்பர்களே, இன்றைய ராசி பலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்று ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 2022ஆம் ஆண்டு சனிக்கிழமை. இன்றைய திதி அஷ்டமி திதி. ஆனால் வளர்பிறை அஷ்டமி திதி இருந்தாலும் கிழமைகளில் சனிக்கிழமை என்று சொல்லக்கூடியது சுப காரியங்களை நார்மலாக எல்லோரும் தவிர்க்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கிறது. ஆனால் பிரார்த்தனைகளுக்கு உகந்த நாள். சனி கிரகத்தின் ஆதிக்கம் இருக்கக்கூடியவர்கள் சனிக்கிழமைகளில் ஹனுமன் கோவிலுக்கும் விநாயகர் கோவிலுக்கும் செல்வது ரொம்ப நல்ல ஒரு பரிகாரமாக சொல்லப்பட்டு வருகிறது. நம்பிக்கையுடன் செய்யக்கூடிய ஒரு நல்ல பரிகாரமாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளலாம். சனிக்கிழமைகளில் சனி ஹோரை என்று சொல்லக்கூடிய நாட்களில் சனி கிரகத்திற்குடைய பிரீதியாக ஹனுமனை வழிபாடு செய்வது மிகச்சிறந்த சனி தோஷ நிவர்த்தியை கொடுக்கும். 7.5 சனி நடக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் இந்த சனிக்கிழமை சனி ஹோரையில் இந்த மாதிரியான பரிகார வழிபாட்டிற்கு நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இன்று பிளானட்டரி பொசிஷன் எவ்வாறு இருக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். காலச்சக்கரத்தின் முதல் வீடாகிய மேஷத்தில் ராகுவுடன் இணைந்த புதனாக இருக்கிறார். நேற்று வரை புதன் கிரகம் 12ஆம் வீடு மீனத்தில் இருந்தார். இன்று மேஷ ராசிக்குள் புதன் கிரகம் மாறிவிட்டார். அடுத்தது 3ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய மிதுன ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தில் சந்திரன் இருக்கிறார். அதன் பிறகு கேது கிரகம் துலாம் ராசியில் இருக்கிறார். சனி கிரகம் தன்னுடைய மகர வீட்டில் ஆட்சியாக இருக்கிறார். கும்பத்தில் 3 கிரகங்கள் இருக்கிறார்கள், செவ்வாய், சுக்கிரன், குரு. அதன் பிறகு மீன ராசி, தி லாஸ்ட் ஒன், சூரியன் அங்கே இருக்கிறார். சோ இதுதான் இன்றைய கிரக நிலவரங்கள். தினசரி ராசி பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது சந்திரனுடைய நட்சத்திர சஞ்சார அடிப்படையை வைத்து நம்ம பலன் எடுக்கிறோம். அந்த வகையில் இன்று சந்திரன் கிரகம் செல்லக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம். குருவினுடைய சாரத்தில் சந்திரன் செல்ல போகிறார். சோ இது ஒரு சுபகிரகத்தினுடைய ஒரு கன்ஜங்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் பொதுவாக ஒரு நன்மையான விஷயம் அப்படின்னு சொன்னாலும் தனிப்பட்ட ராசிகளுக்கு இது மாறுபட்ட பலனையே செய்கிறது. அந்த வகையில் மேஷ ராசிக்காரர்களுக்கு பாத்தீங்கன்னா தைரியம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். தந்தை வழியால் ஒரு நன்மையான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடிய ஒரு இண்டிகேஷன்ஸ் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலை. தொழில் லாபம் அற்புதமாக இருக்கும். மூத்த சகோதரர் இருந்தால் அவர்களுடனான உறவுகள் இவர்களுக்கு ரொம்ப நல்ல விதமாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை, நிம்மதி உண்டு. சோ மேஷத்திற்கு ரொம்ப நல்ல நாட்களாகவே தொடர்ந்து காணப்படுகிறது. அடுத்தது 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசிக்காரர்களுக்கு அவர்களுடைய ராசிநாதன் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். சோ இது ராசிநாதனுக்குடைய ரொம்ப நல்ல பலமாக இருக்கிறது. சந்திரனுடைய 2ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய நிலை, அங்கு சந்திரன் இருக்கக்கூடிய சாரம் என்று சொல்லக்கூடிய குருவினுடைய சேர்க்கை, குரு பிளஸ் சுக்கிரன் 2 பேரும் இணைந்து இருக்கக்கூடிய அந்த நிலை ரொம்ப அற்புதமாக தொழிலை பற்றிய அதீத சிந்தனைகளை இந்த காலகட்டத்தில் ரிஷப ராசிக்காரர்கள் மனதில் எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். தொழில் மேன்மை, தொழில் லாபம் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல நாள்னு சொல்லலாம். ஆரோக்கியம், ராசிக்காரர்களுடைய ஆரோக்கியமும் அவர்களுடைய தாயாருடைய ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. கண்டிப்பாக மாணவர்களுக்கு பொறுத்தவரை டைம் டேபிள் போட்டு படிக்கக்கூடியது ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கும். மேஷராசி குழந்தைகளுக்கு சொல்ல மறந்துவிட்டது, இப்பொழுது சொல்கிறேன். மூச்சு பயிற்சி செய்துவிட்டு படிக்க உட்காரக்கூடிய ஒரு பழக்கத்தை பேரண்ட்ஸ் நீங்க சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது அவர்களுக்குடைய பரிகாரமாக இருக்கிறது. அடுத்தது மிதுன ராசிக்காரர்களுக்கு வரலாம். மிதுன ராசிக்காரர்களுக்கு சந்திரன் அவர்களுடைய ராசியிலேயே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். குருவினுடைய நட்சத்திர சஞ்சாரம் கன்ஜங்ஷன் சொல்லக்கூடிய நிலை. குரு இவர்களுக்கு 7-10 குடையவர். அற்புதமான ஒரு நல்ல சுபகிரகத்துடனுடைய தொடர்பு இவர்களுக்கு இருக்கிறது. முக்கியமான சாரநாதன் ஆகிய குரு கிரகம் சுக்கிரன் கிரகத்துடனும் செவ்வாயுடனும் இணைந்து 5, 6, 7 3 கிரகங்களும் இணைவு பெற்று இவர்களுடைய 9ஆம் வீட்டில் கும்பத்தில் இருக்கிறார். இது இவர்களுடைய ராசிக்கு திரிகோணமாக இருக்கக்கூடிய நிலை. ரொம்ப ரொம்ப அற்புதமான தெய்வ அனுகூலத்தினால், அதிர்ஷ்டத்தினால் இவர்களுக்கு இன்று முயற்சி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் சாதகமான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அலைச்சலை அதிகமாக தவிர்த்து கொள்ள வேண்டிய காலகட்டம் 8ல் இருக்கக்கூடிய சனியின் நிலையை வைத்து நம்ம சொல்லக்கூடிய பலனாக வருகிறது. அண்ட் குழந்தைகளை பொறுத்தவரை படிக்கக்கூடிய குழந்தைகள் கேட்ஜெட்ஸை கொஞ்சம் தவிர்க்க வேண்டும் அப்படிங்கறத பேரண்ட்ஸ் கொஞ்சம் வாட்ச் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டும். ஏனென்றால் இந்த ராசி குழந்தைகளுடைய படிப்பு ஸ்தானத்திற்குரிய புதன் ராகுவுடன் இணைந்திருக்கிறார். ஆன் த ஹோல் குழந்தைகள் எல்லோருக்குமே இந்த காலகட்டத்தில் மேஷத்தில் இருந்து புதன் கிரகம் நகர்ந்து ரிஷபம் வரும் வரை, ராகுவுடன் இணைந்து இருக்கக்கூடிய அந்த காலகட்டம் வரை குழந்தைகளுக்கு அதிக டைவர்ஷன் என்று சொல்லக்கூடிய டிஸ்ட்ராக்ஷன் ஏற்படக்கூடிய நிலை. நீங்க கரெக்டான நேரத்திற்கு அளவான கேட்ஜெட்ஸை உபயோகப்படுத்துவதற்கு அவர்களுக்கு பழக்க வேண்டும். ஒரேதரியாக நீங்க நோ சொன்னீங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு விரக்தி, பிடிவாதம் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. விட்டு படிக்க வேண்டும். அடுத்து கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். கடகத்திற்குடைய சந்திரன் 12ஆம் வீட்டில் மறைந்திருக்கிறார். ஆனால் குரு என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் 6 குடையவர் சாரத்தில் மறைந்திருப்பது உத்தியோக ரீதியில் இன்றைய தினம் ரொம்ப அற்புதமான ஒரு
ரொம்ப நல்ல திருப்தியான ஒரு உத்தியோகத்தில் அவங்களுடைய வேலைகள் எல்லாம் இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டத்தில் புதிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான நிலை அப்படின்னு சொல்லலாம். ஏனென்றால் பாக்கியஸ்தானத்திற்குடையவரும் அதே குருவாக வரக்கூடிய நிலை. தொழிலில் பார்ட்னர்ஸிடம் நிதானமாக பேச வேண்டும், பழக வேண்டும் அப்படிங்கிற ஒரு வார்னிங்கான விஷயம் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தந்தைக்கு விரய செலவுகள் ஏற்படக்கூடிய நிலையாக காட்டுகிறது கடகராசிக்காரர்களுக்கு. அடுத்தது கடகராசி குழந்தைகளுக்கு எழுதி படிக்கக்கூடிய பழக்கத்தை நீங்க பேரண்ட்ஸாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதை பார்க்கக்கூடிய குழந்தைகள் யாராவது இருந்தா நீங்க முக்கியமாக படித்த விஷயங்களை ரிகலெக்ட் பண்ணும் பொழுது ஒரு சென்டென்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட்ஸை கூட நீங்க ஒரு சின்ன ஹிண்ட்ஸ் போல எழுதி எழுதி படிக்கக்கூடிய பழக்கத்தை பிராக்டிஸ்ல கொண்டு வருவது ரொம்ப நல்ல பரிகாரமாக இருக்கும். அடுத்து சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். முக்கியமாக எடுத்த உடனே இவர்களுக்கு சற்று நிதானமான பலனாக வருகிறது. தந்தை ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. தொழில் லாபம் ரொம்ப அற்புதமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு. சிம்ம ராசியுடைய ராசிநாதன் 8ஆம் வீட்டில் இருப்பதனால் இவங்களுக்கு ஏதோ ஒரு விதமான மன உளைச்சல், ஒரு மனதில் ஒரு அழுத்தமான ஒரு நிலை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இவர்களுடைய வாழ்க்கை துணை வீட்டுக்குடைய சனி கிரகத்தை பற்றியும் நம்ம சொல்லிக் கொண்டே வருகிறோம். சோ கொஞ்சம் நிதானமாக குடும்ப வாழ்க்கையில் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். அதே போல பிசினஸ் பார்ட்னர்ஸிடமும் கொஞ்சம் கவனமாக நீங்க டீல் பண்ணக்கூடிய விஷயமாக இருக்க வேண்டும்ங்கிறத நீங்க மனதில் புரிந்து கொள்ள வேண்டும். தொழிலில் ஆனால் இன்றைய பொழுதுக்கு லாபம் இன்னைக்கு தேதிக்கு செய்யக்கூடிய அதாவது பிசினஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு இன்றைய லாபம் அப்படின்னு பார்க்கக்கூடிய விஷயத்தில் ஓரளவிற்கு லாபம் சிறப்பாகவே இருக்கும் அப்படிங்கிற பலனாக இருக்கிறது. மாணவர்களை பொறுத்தவரை ஃப்ரெண்ட்ஸுகளிடம் அதிகம் பேசாமல் ஃப்ரெண்ட்ஸை ஒரு அளவோடு நிறுத்திவிட்டு படிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனதில் நினைவு வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து கன்னி ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசியில் உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்மையான ஒரு விஷயமாக காட்டுகிறது. தொழில் எக்ஸ்பான்ஷன் பற்றி பார்ட்னர்ஸிடம் பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இல்லைனா ஒரு மனநிலை இவர்களுக்கு இன்று இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. கடன் வாங்கக்கூடிய ஒரு நிலையாகவும் தொழில் சம்பந்தமான விஷயங்களுக்கு தொழில் எக்ஸ்பான்ஷனுக்காக கடன் வாங்கலாமா அப்படின்னு அவங்க பரிசீலனை பண்ணக்கூடிய ஒரு நாளாக இன்று காட்டுகிறது. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு சிரமம் இல்லாமல் படிக்கக்கூடிய நிலையாக காட்டுகிறது கன்னி ராசி குழந்தைகளுக்கு. அடுத்தது துலாம் ராசிக்காரர்களுடைய பலன். இவர்களுடைய 9ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கிறார். அந்த சந்திரன் இவர்களுடைய 10ஆம் அதிபதி. சோ 10 கூடியவர் 9இல் மறைந்திருந்தாலும் இவர்களுக்கு அந்த சாரம் கொடுத்த குரு என்பவர் ரொம்ப அற்புதமாக 5ஆம் வீட்டில் கனெக்ட் பண்ணக்கூடிய நிலையும், குரு சுக்கிரன் செவ்வாய் இணைந்து இவர்களுடைய ஒரு பூர்வ புண்ணியம் என்று சொல்லக்கூடிய வீட்டில் அதிகமான பலத்தை கொடுத்து லாபஸ்தானத்தை பார்ப்பது இவர்களுக்கு உத்தியோகம் வேலை வாய்ப்பு பற்றிய ஒரு முக்கியமான செய்தி இன்று வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிறது. ஆல்ரெடி ஜாப்ல இருக்கக்கூடியவர்களாக இருந்தால் ஊதிய உயர்வு பற்றிய ஏதாவது ஒரு விஷயம் HR டிபார்ட்மெண்ட்ல இருந்து இவர்களுக்கு காதில் கேட்பதற்குரிய ஒரு நல்ல ஒரு நிலையாக காட்டுகிறது. தென் வாழ்க்கை துணையினுடைய சப்போர்ட் ரொம்ப அருமையாக துலாம் ராசிக்காரர்களுக்கு தொடர்ச்சியாக இருக்கிறது. துலாம் ராசி மாணவ மாணவிகள் மீண்டும் மீண்டும் படித்த விஷயங்களையே ரிப்பீட்டடாக ரிவிஷன் பண்ணிக்கொண்டே இருப்பது ரொம்ப நல்ல ஒரு விஷயமாக அவர்களுக்கு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய உதவியான விஷயமாக மாறும். அடுத்து விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்காரர்களுடைய தந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. குடும்பஸ்தானம் பொறுத்தவரை ரொம்ப மகிழ்ச்சி, உற்சாகம், சந்தோஷம் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லலாம். உத்தியோகம் தொழில் வளர்ச்சி இரண்டு பக்கமுமே சீரான ஒரு நிலை இன்று அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க, ஜாப்ல இருக்கக்கூடியவங்க, சுய தொழில் பண்ணக்கூடியவர்கள் இரண்டு வகையிலுமே பாத்தீங்கன்னா இன்று அவங்களுக்கு மாடரேட்டான எந்த விதமான ஒரு அதிகமான சிரமம் இல்லாமல் ஒரு கம்ஃபர்டபுளான டே அப்படின்னு சொல்லலாம். இந்த ராசி குழந்தைகள் இன்று பகலில் படிக்க பழக வேண்டும். இது ஒரு பலனாக வருகிறது. அடுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு மனதில் இருக்கும் எண்ணங்களை சரியாக கையாள வேண்டும். ஏனென்றால் சந்திரன் என்று சொல்லக்கூடியவர் 8ஆம் வீட்டிற்கு வருவதற்கு முன்னால் 7ஆம் வீட்டில் இருக்கும் பொழுதே இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடு பாதக வீடாக இருக்கக்கூடிய நிலையில் அஷ்டமாதிபதி 7இல் இருக்கிறார். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் ஏதோ ஓயாத போராட்டம், ஒரு வாக்குஸ்தானம் மூலியமாக ஒருவரை ஒருவர் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் மூலியமாக ஏதோ மனத்தாங்கலில் தொடர்ந்து ஈடுபடக்கூடிய நிலையாக காட்டுகிறது. அடுத்து சந்திரன் வரக்கூடிய வீடு 8ஆம் வீடு, அங்கு அவரை ஆட்சி பெறக்கூடிய நிலை. எப்பொழுதுமே தனுசு ராசிக்காரர்கள் சந்திராஷ்டமத்திற்கு அதிக வெயிட்டேஜ் கொடுத்து அன்று அவங்களால முடிந்த அளவிற்கு லைட் ஒர்க் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக பிளான் பண்ணுவது, ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் லைட்டான ஃபுட் எடுப்பது, அதிகமான ஓய்வுகளை எடுத்துக்கொள்வது சந்திராஷ்டமத்தை ஈஸியாக மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு பரிகாரமாக இருக்கிறது. மாணவர்கள் சிறப்பாக படிப்பார்கள். சோ குழந்தைகளை பொறுத்தவரை எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கறதுனால இது ஒரு நல்ல பலனாக வருகிறது. அடுத்து மகர ராசிக்காரர்களுக்கு பார்க்கலாம். குடும்பத்தில் ஒற்றுமை உண்டு.
சுப நிகழ்ச்சி ஏதாவது செய்யக்கூடிய நிலையாக அதை பற்றிய டிஸ்கஷன் கணவன் மனைவி இடையே இன்று குடும்பத்தில் பேசப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. கவலைகளை அதிகம் தவிர்க்க வேண்டும். மகர ராசிக்காரர்கள் ஏதோ ஒரு மன உளைச்சல், மன அழுத்தத்தில் நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கிறது. சோ ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மகர ராசிக்காரர்கள் மாணவிகளை பொறுத்தவரை இந்த ராசி குழந்தைகள் மாலை வேளையில் கண்டிப்பாக படிக்க உட்கார பழக வேண்டும். அதாவது ஈவினிங் ஒரு 5:30 மணியில் இருந்து 8 மணிக்கு முன்னால் அவங்க அதிகம் படித்து பழகி கொள்ள வேண்டும். லேட் நைட் படிக்கக்கூடியதை அதிகம் தவிர்க்க வேண்டும் மகர ராசி குழந்தைகள். கும்பராசி அவர்களுடைய பலன் பார்க்கலாம். கும்பராசிக்கு தொழில் பற்றி ரொம்ப ஆக்டிவான சிந்தனைகள், தொழில் பற்றிய விஷயங்களுக்கு ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது காட்டுகிறது. புது கடன்கள் ஏதாவது வாங்கலாமா தொழில் எக்ஸ்பான்ஷனுக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய எண்ணங்கள் இன்று உண்டாகக்கூடிய நிலை. உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கும் இன்று நிம்மதியான நாள் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். கண்டிப்பாக எழுதி பார்த்து படிப்பது இந்த குழந்தைகளுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும். லாஸ்ட் ஒன் மீன ராசிக்காரர்களுக்கு தொழில் தொடர்பான முடிவுகளை இன்று எடுப்பது தவிர்க்க வேண்டும். கண்டிப்பாக சந்திரனுடைய 5ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு சந்திரன் 4ஆம் வீட்டில் மறைந்திருப்பது அண்ட் அவர் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பது, தொழில் ரீதியிலான முடிவுகளை இன்று எடுப்பது சரியான ஒரு முடிவாக வராது அப்படிங்கிற ஒரு பலனாக வருகிறது. உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இரண்டையும் மீன ராசிக்காரர்கள் இன்று சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். முதல் குழந்தை வகையிலும் தட்டி கொடுத்து ரொம்ப நட்பு பாராட்டி அவர்களுடன் பழக வேண்டும். இதுதான் இன்றைய ராசி பலன் என்று சொல்லக்கூடிய ஏப்ரல் மாதம் 9ஆம் தேதி 2022 சனிக்கிழமைக்கான ராசி பலன்கள். நன்றி நண்பர்களே. நீங்க எல்லோரும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. ஜோதிடத்தில் ஆர்வம் உள்ள உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.